News First Prime Time Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். மலர்ந்திருக்கும் இந்நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நான் அருணீரேஷ அருளானந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். முத்துராஜவலம் மற்றும் குலநாவ எரிபொருள் களஞ்சிய தொகுதிக்கு ராணுவத்தினர் சென்றுள்ளனர். பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் தெரிவிப்பு. எரிபொருள் விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகம் இன்று காலை முதல் முன்னெடுப்பு. நாட்டின் 15 மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி நிலைமையால் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். எரிபொருள் விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கொலனாவ எரிபொருள் களஞ்சிய தொகுதிக்கு நேற்றிரவு ராணுவம் மற்றும் போலீசார் சென்றுள்ளனர். எரிபொருள் விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து வர்த்தமானியில் வெளியிட நேற்று நள்ளிரவு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் விநியோகம் அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கொலனாவ எரிபொருள் களஞ்சிய சாலையின் நுழைவாயிலை திறப்பதற்கு போலீசார் முற்பட்ட சந்தர்ப்பத்தில் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் ராணுவத்தினர் குறித்த நுழைவாயிலை திறந்து அங்கு பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களை வெளியேற்றியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ராணுவ பேச்சாளரிடம் நாம் வினவினோம். ராணுவத்தினரும் போலீசாரும் இணைந்து கொலனாவ மற்றும் முத்துராஜவெல களஞ்சிய சாலைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இரண்டாவது கட்டமாக இன்று காலை முதல் எரிபொருளை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் குறிப்பிட்டார். முப்படையினரின் ஒத்துழைப்புடன் இன்று காலை பவுசர் மூலமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக முப்படையின் சாரதிகளை ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று மாலை நடைபெற்ற கலந்துரையாடலில் நியாயமான தீர்வு கிடைக்காமையினால் பெட்ரோலிய தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தொடர்ந்து பணிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுப்பதாக அறிவித்திருந்தது. ஹம்பந்தோட்டை துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள எண்ணெய் குளங்களை சீனாவுக்கு வழங்குதல் மற்றும் சீன துறைமுகத்தின் எண்ணெய் கிணறுகளை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் ஒன்றியம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. இதனால் நேற்று முன்தினம் இரவு முதல் பெட்ரோலிய தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளது. பணிப்பகிஷ்கரிப்பு காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசை காணப்பட்டதுடன் நேற்று மாலை எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் முடிவடைந்திருந்தது. சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கு மாத்திரம் எரிபொருள் வழங்கப்பட்டதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர்கள் தெரிவித்தனர். நாட்டின் 15 மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி நிலைமையினால் 10,55,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலவும் வறட்சியுடனான வானிலையால் வடக்கு மாகாணமே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. வடக்கில் மாத்திரம் 1,33,482 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு குடிநீரை வழங்குவதற்காக இதுவரை வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களுக்கும் 45 பவுசர்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பின் சில பகுதிகளில் நாளை காலை 6 மணி முதல் நாளை மறுநாள் காலை வரையான 24 மணித்தியாலங்களுக்கு நீர்வெட்டு அமுலில் இருக்கும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. வெலிகம, கலதண்ட, கடவத்த, அழுத் வீதி, ஹவுனுகம, பரல, கப்படதொட, கும்பல்கம, வலான மற்றும் புதிய காலி வீதியில் இந்த நீர்வெட்டு அமலில் இருக்கும் என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் டிப்பர் வாகன சாரதி ஒருவர் குளியாப்பேட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பன்னலை பகுதியூடாக டிப்பர் வாகனத்தை செலுத்திக் கொண்டிருந்த போது சோமத லட்சுமணன் எனும் குறித்த நபர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். தாக்குதலுக்கு இலக்காகிய நிலையில் அணிந்த சாரதி குளியாப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த சாரதியின் பாதுகாப்பிற்காக 2 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வாகனத்தை நிறுத்தவில்லை என எனது கணவரை பன்னல் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி தாக்கியுள்ளார். ஜீப் வண்டியில் வந்து வாகனத்தை நிறுத்த சொல்லியிருக்கின்றார்.
பின்னால் வந்ததன் காரணமாக இவர் வாகனத்தை அவதானிக்கவில்லை. அதன் பின்னர் ஜீப்பை வாகனத்தின் குறுக்காக நிறுத்தி தாக்கியுள்ளார். நேற்று பின்னிரம் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் குளியாப்பிட்டிய போலீசில் முறைப்பாடு செய்துள்ளேன். பன்னல போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரிதான் தாக்கினார். அவரை நிலத்தில் போட்டு நெஞ்சில் தாக்கியுள்ளார். அவரை கூண்டிற்குள் அடைத்து அங்கும் தாக்கியுள்ளனர். நான் போலீஸ் நிலையத்திற்கு சென்றபோது தன்னை நெஞ்சில் தாக்குகிறார்கள் என கூறி வாந்தி எடுத்தார். மிகவும் மோசமாக போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி கதைத்தார். தரக்குறைவான வார்த்தைகளை பிரயோகித்தார். ඊට පස්සේ ඔයා එන්ට්‍රියක් දාලා තියෙනවද ඒ සම්බන්ධව? වයිප් තමයි දාලා තියෙන්නේ. දැන් මම දන්නේ නැහැ. ඔයාගේ කොහෙටද ගහලා තියෙන්නේ? ගහපු ගියන්න මට කියන්නේ නැහැ. පපුව අමාරුවක් හැදුනා. ඔයාට කලින් තියෙනවද පපුව අමාරුවක්? எனினும் இந்த விடயம் தொடர்பில் பன்னல போலீஸ் நிலையத்திற்கு தொடர்பு கொண்ட போதிலும் அவ்வாறான சம்பவம் ஏதும் பதிவாகவில்லை என போலீசார் தெரிவித்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இன்று துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டன. கல்வியால் தான் நாங்கள் ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வேண்டிய தேவை இருக்கின்றது. மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக முல்லைத்தீவை சொல்லுகின்றார்கள், மிகவும் வறுமையான மாவட்டமாக சொல்லுகின்றார்கள். இப்படியான நிலையிலே ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்தெடுத்து நல்ல முறையிலே படிப்பித்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் பெற்றோர்கள் சிந்திக்கின்றார்கள். ஆனாலும் பிள்ளைகள் தங்களுடைய முழுமையான படிப்பை அங்கே முழுமையாக செலுத்துவது மிக குறைவு. நிச்சயமாக உங்களுடைய கைகளில் தான் எதிர்காலம் தங்கி இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு வரையறை இருக்கின்றது. ஒவ்வொரு திட்டத்துக்கும் இவ்வளவு வீத கணக்கில் தான் ஒதுக்கலாம் என்று. ஆனாலும் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நிலை, இயங்கு நிலை, இயலாத நிலை என்ற ஒரு வகையிலே அந்த மாவட்டத்துக்கு நாங்கள் அங்கே வாதாடி கூடுதலான ஒரு நிதியை கல்விக்காக ஒதுக்குவதற்காக அனுமதிகளை பெற்றிருக்கின்றோம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.